டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல ரத்தம் குறைவாக இருக்கு, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எப்பவுமே மூச்சு வாங்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நம்ம உடல்ல கொஞ்சம் தூரம் நடந்தாலும் படபடப்பு, பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். படபடப்பு இருக்கிறது, மூச்சு வாங்குற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டயர்ட்னஸ், உடல்ல ஒரு மாதிரியான டயர்ட்னஸ், கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே நமக்கு ரொம்ப அதிகமான டயர்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், நிறைய பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவுகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு நம்ம பாக்குறோம். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் நிறைய பெண்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சில உணவுகள் என்ன, இது சாப்பிடும்போது அதிகமாகவே நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, அதே மாதிரி ஸ்பிளீனோமெகாலி அப்படின்னு சொல்லுவோம், மண்ணீரல்ல வீக்கம். இந்த மண்ணீரல்ல தான் நமக்கு நிறையவே ஹீமோகுளோபின் ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பிளீன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, போன் மேரோல ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்கு, போன் மேரோ டிசீஸ் ஏதாவது இருக்கு, எலும்பு மஜ்ஜையில் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப நேச்சுரலாவே நமக்கு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது இந்த தாதுக்கள் எல்லாமே வலிமையாகி ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நமக்கு ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா சில உணவுகள், நம்ம ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு உணவு எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த உணவுகள் தடுத்தாலே நமக்கு ஹீமோகுளோபின் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ முதல்ல தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன? இப்ப ரத்த சோகை இருக்கு, நமக்கு அனிமியா இருக்கு, ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்தெந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப அதிகமா பார்த்தோம்னா ரொம்ப இனிப்பு சார்ந்த, ரொம்ப ஸ்வீட்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அது அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் புளிப்பான உணவுகள், ரொம்ப புளிப்பு, நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருந்துச்சுன்னா அதிகமா புளிப்பை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் புளி சார்ந்த, புளி குழம்பு சாப்பிட்றேன், அதிகமா ரசம் ஊத்தி சாப்பிட்றேன், இந்த மாதிரி பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா புளி சார்ந்த உணவுகளை தவிர்த்துக்கோங்க. அவுட் சைட் ஃபுட், எண்ணெயில் பொரித்த உணவுகள் நிறைய சாப்பிட ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு குறைவாகிட்டே இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கீரை வகைகள். இந்த கீரை வகைகள்ல நமக்கு பொன்னாங்கண்ணி, அதுவும் சிவப்பு பொன்னாங்கண்ணியை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது ஈஸியா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுல பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கற்பம் அப்படின்ற முறையே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது சாப்பிடும்போது நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதை சாப்பிட்டுட்டு ஒரு 2 வாரங்கள் கழித்து மீண்டும் நம்ம ஹீமோகுளோபின் லெவல் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சிவப்பு பொன்னாங்கண்ணியை எப்படின்னா, நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதா. இதை வானலியில நெய் கொஞ்சம் சேர்த்து, சீரகம் சேர்த்து, அது கூட இந்த பொன்னாங்கண்ணி கீரையை லேசா உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுக்கிறோம். இப்போ வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கிறோம். இந்த மாதிரி இந்த கீரையை ஒரு 2 கைப்பிடி அளவு தினமும் நம்ம மதிய உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். தினமும் ஒரு 2 வாரங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் கடகடன் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம நல்லாவே பார்த்துக்கலாம். ஒரு 2 வாரம் கழிச்சு நம்ம டெஸ்ட் எடுத்துக்கும் போது நல்லாவே தெரியும். அதே மாதிரி மற்ற கீரை வகைகள், வெந்தய கீரையா இருக்கட்டும், இல்ல புளிச்ச கீரையா இருக்கட்டும், முக்கியமாக முருங்கைக்கீரை, ஸோ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி முருங்கைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், கத்தரி, இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா கேழ்வரகு. இந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கேழ்வரகை தொடர்ந்து நம்ம உணவில் பயன்படுத்த என்ன ஆகும்னா, நம்ம தினமும் ஏதாவது ஒரு வகையில பாலோட சேர்த்து இதை கஞ்சி மாதிரியோ இல்ல முளை கட்டிய கேழ்வரகு நம்ம உணவில் சேர்த்து பயன்படுத்தும் போதோ
வேக வைத்து சாப்பிடும் போதும் நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. கேழ்வரகை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதிகப்படியான ஆற்றல் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இப்ப இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இதுல முக்கியமாக சிகப்பரிசி, அதாவது நம்ம வந்து இந்த சிகப்பரிசி வகைகளை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரியான நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் சாப்பிடும் போது, ஏன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி எல்லாமே தினமும் கஞ்சி மாதிரியோ இல்ல வடித்து நம்ம சாப்பிடும் போதோ அதிகமான ரத்தம் வந்து நம்ம உடல்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இதுல முக்கியமாக நம்ம நட்ஸ் வகைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வேர்க்கடலை, இந்த மாதிரி நட்ஸ் வகைகள், பூசணி விதை, வெள்ளரி விதைகள், இதை நம்ம சாப்பிடும் போதும் நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து இருக்கு. இதுல நீங்க அன்னபேதி செந்தூரம் அப்படின்ற மெடிசன், இது தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம உடல்ல ரத்தம் குறைவாக இருக்கு, அதை சரி செய்யணும்னாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளோடு மருந்துகள் நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவில் நேச்சுரலா நம்ம வந்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள், உணவு முறைகள் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.